Pesuvom everybody knows. Season 3. Karthik, கடைசியா எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? ஏன் இந்த கேள்வியோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்க? முதல்ல இருந்து உங்க வயித்துல இருந்து வர சத்தம் இருக்க கட்டப்புட்டான்னு கேக்குது. இன்னும் சாப்பிடலையா? இல்ல, அவசரத்துல வந்து நான் சாப்பிடல. இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? கேஸ்ட்ரிக் வரும். ஒழுங்கா போய் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சாப்பிட்டுருங்க. இல்ல ரொம்ப பசிச்சுதுன்னா இப்பவே போங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். சாமி, நான் சாப்பிடலங்கிறது உண்மைதான். ஆனா சாப்பிடலைன்னா கேஸ்ட்ரிக் வரும்னு யார் சொன்ன? நானும் பல காலமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். வாட் இஸ் திஸ்? இது நம்ம மூதாதையர்கள் காலத்துல இருந்து சொல்லிட்டு வராங்க. என் பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சமீப காலமா எங்க அண்ணன் கூட சொல்லிட்டு இருக்காரு. சொல்றாங்க ரோட்ல போறவங்க கூட தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதை நம்பலாமா? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் டாக்டர் இல்லை, நான் இன்னும் MBBS எல்லாம் படிக்கல. அதுக்கு இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு ஒரு மருத்துவர் வராரு. ஆனா வழக்கம் போல அதுக்கு முன்னாடி 2 வசந்தம் கலைஞர்களை நம்ம சந்திக்க போறோம். நிவாஷினி மற்றும் ஜபு. சாப்பிடலன்னா கேஸ்ட்ரிக் வரும். அம்மாலேருந்து அப்பாலேருந்து பாட்டி தாத்தா காலத்துலேருந்து வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தனிப்பட்ட முறையில் உண்மைன்னு தான் தோணுது. ஏன்னா சில நேரத்தில் வந்து எனக்கே வயிறு சாப்பிட்டாலும் ஒரு கடையாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முழுசாக என்னால் இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக நேரத்துலலாம் சாப்பிட்ருவீங்க அப்படின்னு இல்லை. நிறைய தடவை மீல்ஸ் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆட் ஹவர்ஸில் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது அது உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஒரு ஜோனில் கொண்டு போய் விட்டுருமா, அது வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து எனக்கு இன்னும் தெரியல. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வலி வந்தது கிடையாது? வந்திருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. சும்மா வயிறு. நீங்க எப்படி? கேஸ்ட்ரிக்னா என்னன்னு அது வலிக்கும் போது லைக் ஊசி குத்துற மாதிரி இருக்கும். லைக் ஒன் டைம்ல சாப்பிட்றேன்னா அது கேஸ்ட்ரிக்கா இல்லை என்னன்னு எனக்கு யூஸ்வலி தெரியாது. பசிக்குது தெரியும், எனக்கு பசிக்கு ஒரு வலி இருக்கு, கேஸ்ட்ரிக்னு ஒரு வலி இருக்கு. ஸோ அந்த 2 வலிக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. இல்லை, இது உங்களோட தப்பே இல்லை. இதே அலட்சிய போக்கூட நிறைய பேர் இருக்காங்க, இருக்கும். நம்மளே சேர்த்துக்கிறோம். அதனால இந்த சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்ல திரு சங்கர் பசுபதி வந்திருக்காரு. டாக்டர், நீங்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அதுவும் வந்து குறிப்பாக வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடல், இதெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். முதல் கேள்வி, சாப்பிடலைன்னா கேஸ்ட்ரிக் வருமா? இல்லை, அது உண்மை இல்லை. சில பேர் வந்து அவங்களோட பழக்கம் வந்து அடிக்கடி சாப்பிட்றது. ஸோ அந்த பழக்கம் வந்து அடிக்கடி சாப்பிட்டா நம்ம உடல் அந்த சாப்பாடு வந்து தேடும். ஸோ சாப்பாடு கொடுக்காட்டி தலை சுற்றல், மயக்கம், வயிறு வலி இதெல்லாமே வரலாம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்பாடா, அப்படின்னா சாப்பிடலன்னா கேஸ்ட்ரிக் வராது. இது வரைக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே புரட்டி போட்டுட்டாரு டாக்டர். ரொம்ப சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் கூட இப்ப வயிற்று வலிச்சதுன்னா அது கேஸ்ட்ரிக்கே இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்றத குறைக்கணும் போல இருக்கு அப்படின்னு இனிமேல் நமக்கு சிக்னல் கிடைக்கும். சரி டாக்டர், ஓரளவுக்கு வந்து நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது சாப்பிடலன்னா கேஸ்ட்ரிக் அந்த அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா அதிகமா சாப்பிட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னா என்னது? இயற்பை புரணி அலர்ச்சி. அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சாதாரண வயிறு தெரியுது, நார்மல் ஸ்டமக். ஸோ அந்த ரைட் சைடில் வந்து ஒரு புண்ணு இருக்குது, வயிறு புண்ணு. அந்த சோப்பாக இருக்குது வந்து அது வந்து வயிறு புறனில் அலர்ச்சி. அதுதான் கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு புண்ணு. வயிறுக்கு வந்து கேஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறது. ஒரு சிறிய டியூப் கடைசியில் அடியில் ஒரு கேமரா இருக்குது. அது வாயால் வச்சு முதல் பேஷண்ட்டை தூங்க வச்சு அப்புறம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, வாயெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த டியூபை வச்சா ஒரு 5 நிமிஷத்தில் இதெல்லாமே செக் பண்ணிடலாம். என்ன மாதிரி பிரச்சனைகள் வயிறில் இருக்குது. ஒருவேளை சில பேருக்கு கட்டி இருக்கும், புற்றுநோய் கண்டுபிடிக்க அந்த சிம்பிள் பரிசோதனை 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் செஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். வயிற்று புண் அப்படின்னு காட்டுது இல்லையா? இந்த புண் எதனால் வரக்கூடும்? வயிறு அமிலம் அது ஒரு காரணம். வயிறு அமிலம் வந்து இது நார்மல், எல்லாருக்குமே இருக்குது. செரிமானத்துக்கு அந்த வயிறு அமிலம் தேவை. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த இம்பேலன்ஸ் வருது. சாப்பிட பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அமிலம் வருது. 2வது மதுபானம்.
புகைப்பிடிப்ப பழக்கம் இதெல்லாம் கூட அமிலம் அந்த எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மதுபானம் அருந்துறது, புகைப்பிடிப்பது, இதெல்லாம் வந்து பெரியவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கேஸ்ட்ரிக் வலி வந்து சிறுவர்களுக்கும் வரக்கூடியது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எதனால இது வருது? சிங்கப்பூரில் வந்து நம்பர் 1 காஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரெஸ். நம்ம சரியா இருக்கு பிகாஸ் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ், பெற்றோர்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகம் சிங்கப்பூரில். ஜபு சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து அப்பப்போ ஒரு ஊசி குத்துற மாதிரி வலிக்கும் அப்படின்ட்டு. அது சாப்பிடாதனாலயா இல்லை என்னன்னு அவரால் சரியா சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது அந்த ஊசி குத்துற வலி மாதிரி தான் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும் அது? இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். வாந்தி, வலி, 2-3 மாதிரி வலி வரும். பிடிக்கிற மாதிரி வலி, குத்துற மாதிரி வலி, வயிறு ஊதுற அந்த மாதிரி வீக்கமான வலி, ப்ளோட்டட் ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரலாம். வயிற்று வலி வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, ஓம தண்ணி போய் குடிச்சிரு, சரியாயிரும். இதெல்லாம் எடுத்தா வந்து பாதுகாக்கக்கூடியது டாக்டர், சரியா எடுக்கலாமா அந்த மாதிரி வலி வந்தா? இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, எடுங்க. அது வீட்டில் செய்கிறது சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ், நீங்கள் சிம்பிள் சிகிச்சை நீங்கள் செய்யலாம்னா செஞ்சுட்டு அது ரிலீஃப் பண்ணி கொடுக்குதுன்னா நல்லது. அப்போ மருத்துவரை பார்க்க தேவையில்லை, ரைட்? பிகாஸ் நீங்கள் மருத்துவர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, டிப்பிக்கலி ஆன்டாசிட் கொடுப்பாங்க, ஏதாவது கேஸ்ட்ரிக் மாத்திரை, இந்த மாதிரி ஃபேமோட்டிடின், ரெனிட்டிடின், ஓமிப்ராசோல், இந்த மாதிரி மாத்திரை, ஏதாவது அமிலம் ரிடியூஸ் பண்ண மாத்திரை தான் கொடுக்குறது. ஸோ அது நீங்கள் தானாகவே நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி அது கேட்குதுன்னா நீங்கள் செய்யுங்க. இது ரொம்ப பேர் கேட்குறாங்க, அக்யூட் கேஸ்ட்ரிக்னு, க்ரானிக் கேஸ்ட்ரிக்னு என்ன அர்த்தம்னு. ஸோ அக்யூட்னா ஜஸ்ட் ஷார்ட் டியூரேஷன், சிறிய நேரம், ஜஸ்ட் 1 நாள் 2 நாள், இல்லாட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ அதுக்கு நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் எடுத்து அது தானாகவே போயிட்டுதுன்னா பெட்டர், அது முடிச்சிடலாம். க்ரானிக் சிம்டம்ஸ்னால் ரொம்ப நேரம், 2 வாரம் 3 வாரம், 1 மாதம் 2 மாதம் திருப்பி வந்தால் அப்போ நீங்கள் மருத்துவரை போய் பார்த்துட்டு மேபி பரிசோதனை எடுத்துட்டு சரியான சிகிச்சை எடுக்கலாம். இரைப்பை அழற்சி, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ், இதை பற்றி இன்னும் இவ்வளோ விஷயம் நம்ம பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க என்ன நம்ம யோசிச்சிருப்பாங்க, அப்பாடா நல்ல வேலை வீட்டில் ஓம தண்ணி இருக்கு, இப்போ லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரியா சாப்பிடாதவங்க இப்போ போய் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு சின்ன இடைவேளை கொடுக்குறோம். இடைவேளையை தொடர்ந்து இரைப்பை அழற்சியை பற்றி பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3 தொடர்ந்து இரைப்பை அழற்சி, இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளாக்ஸ், அப்புறம் கட், ஹார்ட்பர்ன் இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த இரைப்பை அழற்சியோடைய கண்டிஷன், அதுக்கும் இப்போ நான் சொன்ன 3 விஷயங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எஸ் ஷாமினி, இதெல்லாமே சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் ஆசிட் ரிலேட்டட் கண்டிஷன் சொல்லலாம். ஒன்று கர்ட் அண்ட் ரீஃப்ளாக்ஸ் வந்து தொண்டை பக்கம், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இரைப்பையில் அலர்ஜி வந்து வயிறு பக்கம், அண்ட் தென் குடல்லையும் இரிட்டபிள் பவுல்னு குடல் எரிச்சல் வரலாம். ஸோ அதுவும் இன்னொரு கண்டிஷன். ஸோ இதெல்லாமே ஒரே கண்டிஷன்னு சொல்லலாம். அந்த டிஃப்ரெண்ட் பக்கம், மேல் பக்கம் கீழ் பக்கம் அந்த மாதிரி அறிகுறிகள் வருது. ஸோ இது வந்து நீங்கள் மருத்துவரை பார்த்துட்டு பரிசோதனை செஞ்சுட்டு தான் கண்டுபிடிக்கலாம் எக்ஸாக்ட்லி எந்த பக்கம் வீக்கம் இருக்குது, எந்த பக்கம் அலர்ஜி இருக்குதுன்னு. ஆனால் ட்ரீட்மெண்ட்ஸ் ஜெனரலி அதே ட்ரீட்மெண்ட் தான். கேஸ்ட்ரைட்டிஸ் இதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களோட கதையை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதோ சரஃபினா. 2018 வந்து நான் மதுரைக்கு போனேன். அங்கே வந்து என்னுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போனோடனே அவங்க எனக்கு ஹாட் மைலோ செஞ்சு கொடுத்தாங்க. அதில் டேப் வாட்டர் கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதுக்கப்புறம் எனக்கு வயிறு வலி ரொம்ப இருந்துச்சு, எனக்கு மயக்கமும் இருந்துச்சு. ஸோ நான் சில மாத்திரைகளை எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐ ஃபெல்ட் a bit better. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வெளியும் போகும்போது எனக்கு வயிறு வலி இன்னும் திரும்பி வந்துச்சு. அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
ஸோ நாங்கள் சிங்கப்பூருக்கு திரும்பி வரும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய மாத்திரைகள் கொடுத்தாங்க. டெய்லி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு I felt a bit better. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அந்த gastritis ப்ராப்ளம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அவங்க மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் செஞ்சாங்க, பிளட் டெஸ்ட் செஞ்சாங்க, எண்டோஸ்கோபி செஞ்சாங்க. ஆனால் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. ஒரு நாள் வந்து நான் வெஸ்டர்ன் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வயிறு வலி திரும்பி வந்துச்சு. ஸோ ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த வலி மறுபடியும் எடுக்கும்போது தான் என்னுடைய அம்மா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்க. ஆனால் இந்த தடவை வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்க. அங்கே போனோடனே ஒரு 3 நாளுக்கு அட்மிட் பண்ணாங்க. அவங்க மறுபடியும் எண்டோஸ்கோபி செஞ்சாங்க, பிளட் டெஸ்ட் செஞ்சாங்க. நான் மறுபடியும் ட்ரிப்ஸில் இருந்தேன். அந்த டெஸ்ட் மூலமாக தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க எனக்கு ஒரு பாக்டீரியா இருக்குன்னு. அந்த பாக்டீரியா ஒரு பேர் வந்து ஹெலிகாப்டர் பைலோரி. ஸோ அந்த ஹெலிகாப்டர் பைலோரி பாக்டீரியா வந்து சொன்னாங்க இதுதான் அந்த ஸ்டமக் கேன்சர் ஒரு காஸாக இருக்கும்னு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து காலையில் எடுக்கணும், மத்தியானத்தில் எடுக்கணும், ராத்திரியில் எடுக்கணும். ஸோ அது 3 மெடிசன்ஸ். ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கப்புறம் நான் டாக்டருக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க அந்த பாக்டீரியா ஆல்சோஸ் இன்னும் இருக்குது. ஸோ நான் இன்னொரு ரவுண்டுக்கு போகணும். ஸோ வாஸ் லைக் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இட். ஸோ எஸ்டிஸ் எனக்கு அந்த பார்டர் லைன் ஸ்டமக் கேன்சர் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால தான் இன்னொரு ரவுண்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது 5 மெடிசன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் 5 தடவை எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அந்த பாக்டீரியா இல்லை, அந்த ஸ்டமக் அல்சர் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஸ்லோலி அது போகும். நிறையா கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நீ வெயிட் போட்டியா, என்ன ரொம்ப குண்டாக இருக்கேன் என்னுடைய சொந்தக்காரர் சொல்வாங்க இல்லை என்னுடைய நண்பர்கள் சொல்வாங்க. ஆனால் நான் என்ன கோ த்ரூ பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இட் மேக் மீ ஈவன் மோர் இன்செக்யூர். ஸோ அதனால தான் நான் எப்போதுமே வீட்டில் இருப்பேன். என்னுடைய சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நான் ரூமுக்கு போவேன். நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன். I was ashamed of myself also. இப்போ வந்து என்னோடய நிலைமை மச் பெட்டர். எனக்கு ரொம்ப அந்த gastritis இல்லை, அந்த பாக்டீரியா இல்லை, கொஞ்சம் அல்சர்ஸ் தான் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ ஹேவ் டு வாட்ச் மை டயட். இப்படியே மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா மறுபடியும் அந்த gastritis பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. ஸோ இப்படியே போனால் it will be good for me as well. கார்த்திக், அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன லைட்டாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு இரைப்பை அழற்சி இருந்திருக்கு, அதுக்காக மருத்துவரை பார்த்து மெடிக்கேஷன் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து புற்றுநோய்க்கு இட்டு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான் ஆமாம், கொஞ்சம் எனக்கே பீதி வருது. இதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர், இது உண்மையா? ஹெலிகோபாக்டர் பைலோரி வந்து புண்ணு காஸ் பண்ணோம், புற்றுநோய் காஸ் பண்ணோம், அலர்ஜி, இரைப்பை அலர்ஜி காஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ காசிட்டிவ் ரிஸ்க். ஆனால் அந்த ரிஸ்க் வந்து ஒரு 1% தான், நாட் வெரி ஹை ரிஸ்க். ஆனால் இருந்தால் அது சிகிச்சை தேவை. சரி, இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்டேன், அது திருப்பி ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது என்ன காரணமாக இருக்கலாம்? ஊருக்கு போய் என்னமோ சாப்பிட்டுட்டு என்னமோ தொந்தரவு வந்திருக்குல்ல. ஸோ அந்த கட் மைக்ரோபாய் வந்து டிஸ்ரப்டட் ஆகிட்டுது இப்போ. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாங்க. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸும் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா எல்லாமே அழிச்சிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்ட பிறகு ஒரு காஸ் ப்ரோபயோட்டிக்ஸ், தயிர், கிம்ச்சி, என்னென்னமோ ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், அது எல்லாமே நேச்சுரல் பாக்டீரியா, ஹெல்தி பாக்டீரியா இருக்குது. அது சாப்பிட்டா அது நேச்சுரல் பாக்டீரியா ரிஸ்டோர் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஒரு பழக்கம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 2-3 மாதம், மேபி 6 மாதம் எடுக்கும் திருப்பி ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு. டாக்டர், இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் பெயின் வருதுல்ல, அந்த மாதிரி வரும்போது உடனே நாங்கள் என்ன செய்யணும்? நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல. ஸோ ஓம தண்ணி, இல்லாட்டி ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ், பிளெயின் டீ ஆ கேஃபின் ஃப்ரீ டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேமமால் டீ, தூங்க போய் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி இருந்தால். ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த வார்த்தை தான் டாக்டர். வலி வந்தாலே அதிக ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதே பெரிய பிரச்சனை. அது ஒரு சைக்கிள் கார்த்திக், முடியாது. பட் இருந்தாலும் தெளிவாக சொல்லிடுறோம் டாக்டர். இப்போ வந்து டீ அப்படின்னு சொல்லும்போது பால் இல்லாத டீ நீங்கள் சொல்கிறீங்க. பால் இல்லாத டீ தான் பெட்டர். மில்க் ஃப்ரீ ஃப்ளூயிட்ஸ்னால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.
இரைப்பை அழற்சி இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து இந்த கேஸ்ட்ரிக் பெயின் ஒரு வலி வருது, நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓம தண்ணியெல்லாம் தவிர்த்து வச்சிரும். என்டாசிட் இருக்குல்ல, அந்த மாத்திரையே போடுவாங்க. அது போட்டால் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அந்த ஆன்டாசிட் வேலை செய்யும். இப்போ ஆசிட் காரணம்னா அந்த ஆன்டாசிட் வேலை செய்யும். பிகாஸ் ஆன்டாசிட் வந்து அந்த ஆசிடை டைல்யூட் பண்ணுது. ஸோ அந்த பிஹெச் லெவல் வந்து கொஞ்சம் ஏறும். ஸோ அது மீன்ஸ் இட் ஒன்ட் பி ஸோ ஆசிடிக். ஸோ வயிறில் அலர்ச்சி ஏதாவது அல்லது புண் இருந்தால் அந்த ஆசிட் லெவல் ஏறுனா அந்த வலி அவ்வளோ வராது. சில ஃபிஸி ட்ரிங்க்ஸில் வந்து அந்த ஆசிட் லெவல்ஸும் அதிகம் தான். ஸோ அது நீங்கள் குடிச்சிங்கன்னா அது எரிச்சல் கொடுக்கும். தட்ஸ் வை சம்டைம்ஸ் அந்த ஆன்டாசிட் போட்டால் பால் குடித்தா அந்த ஆசிட் எஃபெக்டை டைல்யூட் பண்ணும். ஸோ டாக்டர், இப்போ வந்து இதே இஷ்யூஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆகும்போது என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது? ஆசிட் ரிடியூசிங் மெடிகேஷன் மாத்திரை இருக்குது. ரெண்டாவது எண்டோஸ்கோப்லேயே கண்டுபிடிச்சு எப்லேட் பண்ணலாம். அந்த புற்றுநோய் வாய்ப்பு இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் எப்லேட் பண்ணிடலாம் எண்டோஸ்கோப் அதில். இல்லாட்டி வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ் எண்டோஸ்கோப் பயோப்சி எடுக்கலாம், இந்த பாலிப்ஸ் எடுத்துடலாம். கடைசியில் லாஸ்ட் ரிசார்ட் அறுவை சிகிச்சை செஞ்சு ஏதாவது அல்சர் ஏதாவது டியூமர் இருந்தால் எடுத்துடலாம். பர்சனலி எனக்கு வந்து உரப்பு சாப்பாடு சாப்பிடாம இருக்கவே முடியாது. நான் ஒரு விஷயம் எங்கள் அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, ரொம்ப உரப்பு சாப்பிடாத, குடல்ல வந்து சொல்லியே என்னை ரொம்ப பயமுத்துவாங்க. அண்ட் மை ஸ்பைஸ் டாலரன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஹை டாக்டர். ஸோ ஐ திங்க் டிப்பிக்கலி இது வந்து எல்லா இந்தியன்ஸோட மைண்ட் செட்லேயே இருக்கு. ரொம்ப உரப்பு சாப்பிட்டா குடல்ல ஏதாச்சும் ஆயிரும், வயிறில் புண்ணு வந்துடும். அது வந்து உண்மையா? அதுவும் வந்து இந்த ஸ்டமக் லைன் வீக்காக இருக்கிறவங்க உரப்பான சாப்பிடும்போது அது அந்த வலி வந்து உண்மையிலே பயங்கரமான வலி வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு நோ ப்ராப்ளம், பிகாஸ் அவங்க பாடிக்கு இது அவங்களுக்கு நல்ல டாலரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு வந்து அவங்களுக்கு பழக்கமாகிடுது. ஸோ நோ இஷ்யூஸ் அவங்களுக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் உரப்பு சாப்பிடலாம், ஆனால் தயிர் சாப்பிட மறந்துடாதீங்க. இப்போ ஜபுக்கும் நிவாஷினிக்கும் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னா, எந்த உணவு வகைகள் இல்லை பானங்களை நீங்கள் அருந்தலாம் இல்லை எடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் இப்போ சொல்லி ஆகணும். எந்தெந்த பானங்களை குடிக்கலாம், எந்தெந்த பானங்களை தவிர்க்கணும், அதுதான் இப்போ உள்ள சோதனை. சரி, இங்கே மொத்தம் என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துருவோமா? என்னோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு சாறு இருக்குது, கிரான்பெரி சாறு, எலுமிச்சை சாறு, அப்புறம் ஃபிஸி ட்ரிங்க், கார்பனேட்டட் ட்ரிங்க்னு சொல்லுவோம்ல, அப்புறம் இளநீர் தண்ணீர் இருக்குது. இது சோய் பால், இது பால், அது டீ, அது காஃபி, அது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர். நம்ம நட்சத்திரங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இது வந்து ஆசிடிக்கா இல்லை அல்கலைனா அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ண போகிறாங்க. கெஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம் அவங்க சொன்னது சரியா இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடி கார்த்திக் போது கேட்டுருவோம். நிவாஷன், நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற இந்த தண்ணீரில் வந்து இது வந்து நான் இது எப்போ வேணாலும் குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க? லைம் ஜூஸ். லைம் ஜூஸ். ஜபு, நீங்கள்? காஃபி. காஃபி. சரி, இப்போ வந்து காஃபி வந்து அசிடிக்கா அல்கலைன்? அசிடிக். எந்த அளவுக்கு அசிடிக்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அசிடிக். ரொம்ப அசிடிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க லைம் ஜூஸ்? நானும் அதான் நினைக்கிறேன், அசிடிக். சரி, இப்போ ரெண்டு பேருக்கும் அவங்க சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறது பார்க்க ஒரு முயற்சி கொடுப்போம். லைம் ஜூஸ்? ஆமா, அப்படிதான். லைம் ஜூஸ் முதல்ல பார்த்துருவோமா கார்த்திக்? ஸோ நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்துருவோம். pH 2. ஆசிடிக். ரொம்ப ஆசிடிக். லைம் ஜூஸ் குடிக்கலாமா டாக்டர்? குடிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை. இது குடிக்கலாம். ஆனால் வயிறு வலி ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் மேபி குறைஞ்சி குடிக்கலாம். சரி, இது வந்து காஃபி டாக்டர். ஓகே, காஃபி. அந்த லைம் ஜூஸ் பார்க்குறதுக்கு இந்த காஃபி இஸ் நாட் ஸோ அவ்வளோ ஆசிடிக் இல்லை. pH 6 தான் வருது. மைல்ட்லி ஆசிடிக் தான், ஆனால் மைல்ட். ஆரஞ்சு ஜூஸ். நீங்க ஜபு? நான் வந்து டீ. மை செகண்ட் சாய்ஸ் ஆஃப் டீ. டீ. ஓகே, ஆரஞ்சு ஜூஸ். டீ எப்படி ஒரு 3 இருக்கும். ஓகே. ஆரஞ்சு ஜூஸ் வந்து pH 4 காட்டுது. ஸோ இதுவும் ஆசிடிக் தான். ஆனால் காஃபியை பார்த்தா இது கூட ஆசிடிக். டீயா? ஓகே. டீ இஸ் குவைட் நியூட்ரலா? இனிப்பு தானே ஆசிடி இருக்கு. ஸோ பிகாஸ் மேபி சுகர் தான் அது பூஸ்ட் பண்ணுது. pH 7 கொடுக்குது. யா, குறைய acidity compared to coffee and all the other juices. கடைசியா இன்னும் ஒரு தடவை மிச்சம் இருக்கிற பானங்கள்ல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? நான் வந்து இந்த ஸ்பார்க்லிங் வாட்டர்.
ஓகே ஓகே நான் வந்து கோகோனட் வாட்டர். கோகோனட் வாட்டர். ஓகே. ஸ்பார்க்லிங் வாட்டர். இளநீரும் pH 7 வருது, நியூட்ரல். அதுதான் கோகோனட் வாட்டர் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் நேச்சுரல் ஐசோடானிக் ட்ரிங்க்னு சொல்லலாம். ஸ்பார்க்லிங் வாட்டரும் ஆக்சுவலி கொஞ்சம் ஆசிடிக் பாருங்க. ஆமா. இது நியூட்ரல், இது 6, இது 6 வருது. பிட்வீன் 6 and 7. சரி, ஓரளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது தண்ணீர் குடிங்க, நிறைய தண்ணீர் குடிக்கலாம், இளநீர்லாம் குடிக்கலாம். ஸ்பார்க்லிங் தண்ணீரை மட்டும் கொஞ்சம் அப்படி கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. கவனம் இருக்கணும். அதாவது நிறைய பேர் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியாது. அதுவும் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் குடிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடுறேன், நிறைய தண்ணி குடிச்சிட்டா இந்த பிரச்சனை நமக்கு வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? தண்ணி மட்டும் குடிச்சா அது ரொம்ப சீக்கிரமாக வயிறை விட்டு குடலுக்கு போயிடும். தண்ணி மட்டும் குடித்தா அது தொந்தரவு இருக்காது. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சாப்பாடு தான் வயிறில் ரொம்ப நேரம் இருக்கும், இந்த ரீஃப்ளக்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ தண்ணி மட்டும் குடித்தா வெரி ரேர் டு கெட் வெரி பேட் ரீஃப்ளக்ஸ். சாப்பிடலன்னா கேஸ்ட்ரிக் வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த மாதிரிலாம் கிடையாது, அதிகம் சாப்பிட்டாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நன்றி கார்த்திக். தேங்க்யூ. அதே மாதிரி ஜபு, நிவாஷினி ரொம்ப நன்றி. வந்து உங்க அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் தெளிவு பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பொறுப்பெல்லாம் சாப்பிடலாம், ஆனா அளவோட தான் சாப்பிடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி ஜபு. நன்றி நன்றி. சரி, கேஸ்ட்ரிக் பெயின், கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது இந்த இரைப்பை அலர்ச்சி, இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வந்திருக்கு, ஐயோ எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கு, அம்மாவுக்கு வந்திருக்கு, ஏன் நமக்கு கூட வந்திருக்கு. ஆனால் இதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் அதை எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. சரியா சொன்னீங்க கார்த்திக். அதுவும் வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து நான் ரொம்ப நாள் அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்திலேயே எங்கள் பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, அண்ணன் கூட அண்மையில் சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சாப்பிட்டா கூட தான் கேஸ்ட்ரிக் வலி வர்றதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஸ்ட்ரெஸ். இந்த மன உளைச்சல் எப்படியாவது நீங்க குறைக்க கத்துக்கணும். ஏன்னா பல பிரச்சனைகள் இந்த ஒரு வார்த்தைனால தான் வருது. அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மன உளைச்சல் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் இல்லை என்னென்ன நடவடிக்கைகளை நீங்க ஈடுபடலாமோ அதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க, நேரம் செலவழிங்க. உங்களுடைய மன அமைதிக்கும் உடல் நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3.